ஐயா மோகன் சி லாசரஸ் அவர்களே, உங்களுடைய மருத்துவமனை திறக்கிறதுக்கு இந்த தமிழ்நாட்டுல வேற ஆளே கிடைக்கலங்களாயா? தமிழ்நாட்டுல நீதிமான்களுக்கு அவ்வளோ பஞ்சமாயா? தமிழ்நாட்டுல ஒரு நீதிமான் கூடயா உங்களுடைய மருத்துவமனையை திறக்கிறதுக்கு உங்களுக்கு கிடைக்கல? ஏன் சகாயம் ஐஏஎஸ் அவர்கள், அவர் தன்னுடைய பணிக்காலத்தில் நேர்மையாக பணியை செய்த அதிகாரி. அதிமுக திமுக ஊழல் பெருச்சாளிகளுக்கு சிம்ம சொப்பனமாக சவாலாக இருந்த ஒரு அதிகாரி. தன்னுடைய வாழ்நாள்ல மக்கள் நல திட்டங்களை கையாள்வதிலும் சிறந்தவரா இருந்தாரு, கையாடாமலும் இருந்தாரு. ஆனா உங்களுக்கு இந்த நல்லவங்க எல்லாம் தேவையே இல்லை. அப்படிதானே ஐயா? உங்களுக்கு சகாயம் ஐஏஎஸ் எல்லாம் ரிப்பன் வெட்டுற அளவுக்கு, உங்களுடைய மருத்துவமனையை திறந்து வைக்கிற அளவுக்கு தகுதியான ஆளா தெரியல. இந்த ஊழல் பெருச்சாளிகள், இந்த திருட்டு கும்பல்களோட பிரதிநிதிகள் தான் உங்களுக்கு பெரிய ஆட்களா தெரியுறாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு அதிகார மையங்களை, ஆட்சியாளர்களை கையில போட வேண்டிய அவசியம் என்ன? அவங்கள காக்கா பிடிக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு எங்க இருந்து வருது? எங்கேயோ இடிக்குது அப்படின்னு தான் எனக்கும் தோணுது. அதுல பக்கத்துல இன்னொரு அம்மா நிற்பாங்க, அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள். முட்டை மழையில நினைஞ்சதால கருத்துட்டு அப்படின்னு சொல்றவங்க. இவர்கள் அமைச்சராக இருக்கும் சமூக நலத்துறையின் கீழ் இயங்கக்கூடிய பெண் விடுதிகளை போய் ஒரு தடவை போய் சொல்லாம கொள்ளாம முடிஞ்சா பாருங்க. நீங்க தான் சேவையின் சிகரமாச்சே. சேவைக்காக தானே இந்த வியாபார யுக்தியுடன் கூடிய மருத்துவமனையை தொடங்கியிருக்கீங்க. அப்படி அந்த காரணியா மாதிரி தான் எது வியாபாரம் ஆகுமோ அந்த பொறியியல் கல்லூரியை கட்டுறது. இனிமே அடுத்து பெரிய வியாபாரம் இந்த மருத்துவமனை தான். அதனால அதை கட்டுவீங்க. உடனே சொல்லுவாங்க அது இலவச மருத்துவமனை. எத்தனை நாளைக்கு தான் பார்ப்போம்? ஆரம்பத்துல எல்லாம் இலவசம் ஆரம்பிப்பாங்க. அப்புறம் வருமானம் இல்லை, மருத்துவர்களுக்கு சம்பளம் போதவில்லை, உபகரணங்கள் வாங்க காசு இல்லை அப்படின்னு கொஞ்சம் முதல்ல 500 ரூபாய், அப்புறம் 1000 ரூபாய், அப்புறம் 10,000, அப்புறம் 1 லட்சம் அப்படின்னு போகும். இந்த சமூக நலத்துறையின் கீழே இயங்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துக்கும் நீங்க போய் பாருங்க. பெண்கள் விடுதி, அரசு பெண்கள் விடுதிக்கு சொல்லாம கொள்ளாம போய் பாருங்க. அரசு குழந்தைகள் விடுதிக்கு சொல்லாம கொள்ளாம போய் பாருங்க. ஏன் உங்க ஊர்ல இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளுக்கு போய் பாருங்க என்ன நிலைமையில இருக்கு. நீங்க யாரோட ஒருமிச்சு போடுறீங்க? நீ திருடனோடும் ஒருமித்து செல்கிறாய், அவனுடைய அநியாயத்திலும் உனக்கு பங்குண்டு அப்படின்னு உங்களுடைய வேதாமகத்துல இல்லையா? நீங்க மலையை வெட்டி விக்கிறாங்க, டாஸ்மாக்னு ஒரு சாராயத்தை அவங்களே ஆலைகள் வச்சு தயாரிச்சு அதை விற்கிறாங்க. உங்க வேதாகமத்தின் அடிப்படையில போய் சொல்லி அதிகாரத்துக்கு வரலாமா? சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றாம பணத்தை மட்டும் கையாளுறது வேதாகம அடிப்படையில அது சரியா? கண்ணுக்கு எதுவுமே தெரியலையா? எங்கேயோ ஒரு குக்கிராமத்துல சித்தப்பா வாங்கி போட்ட ஜூனியர் விடன் நக்கீரன், கடன் வாங்கி படிச்ச தினத்தந்தி, தினமலர்ல படிச்சே இந்த அதிமுக திமுக அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய திருட்டு கட்சி, எவ்வளவு பெரிய ஊழல்வாத கட்சிகள், எவ்வளவு மக்கள் விரோத ஆட்சி செய்யுது அப்படிங்கிறத 25-30 வருஷத்துக்கு முன்னாடியே சிறு வயதிலேயே என்னால, ஒரு சாமானிய பெண்ணால என்னால தெரிஞ்சிருக்க முடியுது. ஆனா முப்பொழுதும் வேதாகமத்தை தூக்குற நீங்க, 24 மணி நேரம் முட்டிக்கால் தையம் முட்டி போட்டு ஜெபிக்கிற நீங்க, அந்நிய பாஷையில இறைவனோடு உறவாடுற நீங்க, வேத வசனங்களை 3 பரிமாணம் 4 பரிமாணம் 6 பரிமாணம் 10 பரிமாணத்தில் விளக்கம் கொடுக்க தெரிஞ்ச உங்களுக்கு யாரை கூப்பிடணும்? யாரு இவங்க ஊர் அடிச்சு ஒலையில போடுறவங்களா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு தெரியலையா? முட்டி